இந்நாட்டில் வீட்டுக்காவல் தண்டனையை செயல்படுத்த புதிய சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியமில்லை. சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் அசாலினா உத்மான் சயிட் அதனை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வீட்டையோ கட்டிடத்தையோ அல்லது இடத்தையோ சிறைச்சாலையாக அறிவிக்க உள்துறை அமைச்சருக்கு நடப்பிலுள்ள சிறைச்சாலை சட்டமே அதிகாரத்தை வழங்குவதாக தேசிய சட்டத்துறை அலுவலகம் கருதுகிறது. சுருக்கமாக சொன்னால், ஒரு கைதியை வீட்டுக்காவலில் வைக்க உள்துறை அமைச்சருக்கு அதிகாரம் இருப்பதாக அசாலினா விளக்கினார். சிறை கைதிகள் தங்களின் எஞ்சிய தண்டனை காலத்தை வெளியில் அனுபவிக்க குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு விடுவிக்கப்படலாம். ஒருவேளை அந்த நிபந்தனைகளை பின்பற்ற தவறினால் கைதிகளுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படலாம். டாக்டர் நஜீப் துன் ரசாக் வழக்கை சுட்டிக்காட்டி, மலேசியாவில் வீட்டுக்காவலை அனுமதிக்க சட்டம் உண்டா என கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் மக்களவையில் கேட்ட கேள்விக்கு அசாலினா அவ்வாறு பதிலளித்தார். 15வது மாமன்னரின் ஆணைக்கேற்ப தன்னை வீட்டுக்காவலில் வைக்க கோரி அந்த முன்னாள் பிரதமர் சட்ட போராட்டத்தில் இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. SRC ஊழல் வழக்கில் நஜீப்பின் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை பாதியாக குறைத்த அப்போதைய மாமன்னர் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைக்கவும் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததாகவும், எனவே அதனை அமுல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் கூறி நஜீப் நீதிமன்றத்தை நாடியுள்ளார்.